தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். என்னடா இந்த சீமான் ஆர்எஸ்எஸோட மேடையில பேசிட்டாரு அப்படின்னு நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே சீமான் என்ன பண்ணாலுமே அது எப்படியாவது விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ் தேசியவாதியான சீமானுக்கு ஆர்எஸ்எஸோட மேடையில என்ன வேலை அப்படின்னு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து சீமான் அவர்கள் தரப்பிலிருந்து ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்திருந்தாலுமே, இவங்களுடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னா, சீமான் பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்னும், திமுகவுடைய பி டீம் அப்படின்றதையும் மக்கள் மனசுல எப்படியாவது பதிய வைக்கணும். அப்பதான் சீமானுக்கு இருக்க ஒரு பெரிய நல்ல பேரு மக்கள் மனசுல இருந்து போகும் அப்படின்ற காரணத்தினாலேயே, கிடைக்கிற எல்லா கேப்லயுமே பார்த்தீங்கன்னா, எப்படியாவது சீமான ஓரம் கட்டணும் அப்படின்ற முயற்சியில தான் தற்போது இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இவ்ளோ கேள்வி கேட்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின ஒரு கேள்வியாவது கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ராஜ் கவுண்டர் மாநாட்டுல கிட்டத்தட்ட 19 முறை கவுண்டர் கவுண்டர் அப்படின்னு சொல்லியிருந்ததும், கவுண்டர்கள் குறித்து பெருமையாக பேசியிருந்ததும், இந்த மாதிரியான வேலைகளை குறித்து ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக தற்போது நாம் தமிழ் கட்சி சார்பில் இருந்து எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ராஜ் கவுண்டர் மாநாட்டுல உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டப்போ யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. ஆனா ஆர்எஸ்எஸ் ஓட மேடை அப்படின்னு பாரதியாரோட மேடையை சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றதா சொல்லியாகணும். ஏன்னா பாரதியாருக்காக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி எப்படி ஆர்எஸ்எஸ் ஓட அமைப்புக்குள்ள போகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே தற்போது இருக்கு. பாரதியார் தமிழுக்காக அவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு, அவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்காரு, விடுதலைக்காக நிறைய எழுச்சி மிகுந்த பாடலை பாடியிருக்காரு. அதனாலேயே என்னுடைய பாட்டன் பாரதி அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய சீமான் எப்படி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு ஆதரவாக பேச முடியும் அப்படின்றது ஒரு கேள்வியாகவும் இருக்கு. திருவள்ளுவர், பாரதியார் இவங்க எல்லோருமே தமிழுக்காக பல விஷயங்களை பண்ணிய காரணத்தினாலேயே என்னுடைய பாட்டன்கள் அப்படின்னு சீமான் எல்லா இடங்களிலுமே பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு ஆர்எஸ்எஸ் கட்டமைப்புக்குள்ள சீமான தள்ளணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியம் அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. எப்படி அம்பேத்கருக்கு சாயம் பூசணும் அப்படின்னு இவங்க ஒரு சில வேலைகளை பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி தான் சீமான் மேலேயே ஒரு சாயத்தை பூசணும் அப்படின்றதுக்கு தீவிரமாக இந்த திமுகவுடைய கைக்கூலிகளும் பாஜக கட்சியினரும் பார்த்தீங்கன்னா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.